யாரும் வீடியோ பார்த்து பயந்துட்டு போயிடாதீங்க. வேறு ஒன்றும் இல்லை, நான் வந்து க்ரீம் கேக்கு தான் செய்ய போகிறேன்னா அதனால் வந்து சிம்பிளாக முகத்தெல்லாம் கழுவிட்டு தலையை கொண்டை கட்டிக்கிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா முடியெல்லாம் விழாமல் இருக்கணுன்றதுக்காக எப்போவுமே நான் கொண்டை போட்டுட்டு தான் கிளம்பிடுவேன். என்னென்னா ட்ரெஸ் பண்ணிவிட்டு காட்டுற அளவுக்குலாம் இப்போ டைம் இல்லை. அதனால் சிம்பிளாக இப்போ ஒரு குட்டியாக வந்து ஒரு கிளிப் மட்டும் காட்டியிருக்கேன். இன்றைக்கி வந்து பட்டர் குக்கீஸ் நல்லா சாஃப்டாக நல்லா க்ரன்ச்சியாக செய்கிறேன். அது உங்களுக்கு வந்து இது வீடியோவிலேயே வந்து நான் இதோட அளவுகளை சொல்லிடுறேன். இது கூட வந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுற வீடியோவாக இது இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சிருக்கு, ஏன்னா டைம் கம்மியாக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சமாக வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ப்ரௌனி ரெசிபி எல்லாத்தையும் போட சொல்கிறீங்க. கண்டிப்பாக டைம் இருக்கும் போது, அப்படி நான் கஸ்டமருக்கு செஞ்சு கொடுக்கும் போது டைம் இருந்தால் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து மெனு வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறேன் இல்லையா, அதை பார்த்துட்டு நிறைய பேர் அது எல்லா ரெசிப்பியும் வந்து கேட்குறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு டைம் இல்லாதனால என்னால் வீடியோ வந்து போட முடியல. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, கேக் பேக் பண்ணும் போது உள்ளே வந்து சரியாக பேக் ஆக மாட்டேங்குது, ஸ்டிக்கியாக இருக்குது, பட்டர் பேப்பரில் வந்து நிறைய ஒட்டிக்குது, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்கீங்க. காரணம் வந்து ஓவனோட டெம்பரேச்சர் தாங்க. நம்ம ஓவன் வந்து சரியாக வந்து வேலை செய்யலைன்னா சீக்கிரமாகவும் பேக் ஆகாது, அதுக்கப்புறம் உள்ளே வந்து அப்படியே பேக் ஆகாத மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒரே அளவில் போட்டு கரெக்டாக வந்து மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட் டைமாக செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தவறுகள் வரதான் செய்யும். இல்லை நீங்கள் நல்லா சூப்பராகவே கேக்லாம் பண்ணுவீங்க, ஆனால் எப்போவுமே இப்படி தான் வருதுன்னா கண்டிப்பாக வந்து ஓவனோட டெம்பரேச்சர் தான் பிரச்சனை. செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய பிஸ்கெட் குக்கீஸ் ரெசிபீஸ்லாம் கேட்குறீங்க. இன்னொரு சிஸ்டர் வந்து ரொம்ப நாளாக ஹெல்த்தியான பிஸ்கெட்டை ரெசிப்பியாக போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக போடுறேன். அப்புறம் வந்து பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி பீப்புள்கிட்ட வந்து நம்ம ரீச் பண்ணுறது அப்படின்றது இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்கீங்க. அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு 2-3 வருஷமாச்சு நம்ம அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆக மாட்டோம். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் கொடுப்போம் இல்லையா, அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நல்ல மனசு இருந்து எல்லாருக்கும் சொன்னாங்கன்னா சீக்கிரம் ரீச் ஆகிடுவோம். அப்படி அவங்க சொல்லலை, நம்ம தான் எல்லாருக்கிட்டையும் எடுத்துகிட்டு போனோன்னா, நம்ம ஸ்கூலில் குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேரண்ட்ஸு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் வந்து பெரிய அளவில் வளரும். நானே 6 இயர்ஸாக பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு போதுமான அளவு ஆர்டர் வருதா, அதனால் நான் சிம்பிளாக எடுத்துக்கிறேன். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்கன்றதுனால என்னால் நிறைய ஆர்டர்ஸும் எடுத்து செய்ய முடியாது. அதேமாதிரி இன்னொரு சிஸ்டர் வந்து ஃபாண்டன்ட்டை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக ஃபாண்டன் கேக் நான் பண்ணவே மாட்டேன், பண்ணினதும் இல்லை. ஆர்டர் வந்தாலும் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து அது காசு வேஸ்ட்டு தான், அது ரேட்டு வந்து அதிகம். அதை வாங்கி நம்ம கலர்லாம் மிக்ஸ் பண்ணி அதை கஷ்டப்பட்டு செஞ்சாலும் அதை சாப்பிட மாட்டாங்க. நிறைய பேருக்கு அதோட டேஸ்ட் வந்து பிடிக்காது. ஏன்னா எனக்கே பிடிக்காது, தூக்கி தான் போட்டுருவாங்க. அதனால் வந்து நான் கஷ்டப்பட்டு அதை செஞ்சு கொடுக்குறதும் இல்லை, அது ரேட்டும் அதிகம். இதை வந்து நான் கண்டிப்பாக செய்ய மாட்டேன். நீங்கள் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாங்குறது நீங்கள் அதை உட்காந்து செய்கிற டைம் அது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணமோ அதை பண்ணிக்கோங்க. அதனால் எனக்கு ஃபாண்டன்ட்டை பற்றி அந்த அளவுக்கு தெரியாது, நான் இதுக்கப்புறம் செய்யவும் மாட்டேன். அப்புறம் வந்து எக்லெஸ் கேக் மேலே பிசு பிசுன்னு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து எக்லெஸ் கேக் மேலே பிசு பிசுப்பாக இருக்க தான் செய்யும். என்னோடய வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஒரு குட்டி டிப்ஸ் வந்து நான் வீடியோட எண்ட்லேயே நிறைய பேர் கொடுப்பேன். அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணாவே அந்த மாதிரி இருக்காது. என்னென்னா டாப் ராடை மட்டும் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு ஆன் பண்ணி பேக் பண்ணிங்கன்னா அந்த பிசுபிசுப்பெல்லாம் போயிட்டு நல்லா மேலே வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாத அளவுக்கு பேக் ஆகிடுச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் டே வந்து அந்த மாதிரி இருக்காது. இது வீடியோ முழுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். விப்பிங் க்ரீம் பீட்டிங், அப்புறம் ஃப்ராஸ்டிங் அண்டு ரீயூசேஜ், அதை பற்றி வந்து டீட்டெயிலாக வீடியோ போடுன்னு கேட்குறீங்க. விப்பிங் க்ரீம் வீடியோலேயே வந்து நான் டீட்டெயிலாக அதை பற்றி சொல்லியிருக்கேன். ஃப்ரீசரில் தான் நம்ம வந்து மீந்த க்ரீமை வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அது ஒரு 2-3 நாளில் வந்து நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுறது தான் நல்லது. ரொம்ப நாளைக்கு வச்சாலும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. விப்பிங் க்ரீம் வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு சூப்பராக புரியும். அடுத்தது நிறைய பேர் வந்து ப்ரௌனி வந்து டேஸ்ட்டாக இருக்குமா இல்லை பிளாண்டி வந்து டேஸ்ட்டாக இருக்குமான்னு கேட்குறீங்க. அது டேஸ்ட்டு பிடிச்சவங்க, அதாவது சாக்லேட் வந்து பிடிக்கும்னா ப்ரௌனி பிடிக்கும். சாக்லேட்டே எனக்கு பிடிக்காது, அது டேஸ்ட்டே பிடிக்காது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரௌனி பிடிக்காது. பிளாண்டி வந்து அதே மாதிரி பிளாண்டியும் வந்து நல்லா ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக பால்கோவா மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி கேக்கும் பால்கோவாவும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி. அதனால் அது ரெண்டுமே வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை கண்டிப்பாக வந்து கண்டினியூவாக ஆர்டர் கொடுக்கலாம். அப்புறம் வந்து ப்ரௌனி வந்து
ரூம் டெம்பரேச்சர், அதாவது உங்களோட ப்ரௌனியை ரூம் டெம்பரேச்சரில் எத்தனை நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ணலான்னு கேட்குறீங்க. நம்மக்கிட்ட வாங்குறவங்க மேக்ஸிமம் 1 kg அளவுக்கு வாங்குவீங்க. அது வந்து ஒரு 2-3 நாளே கண்டிப்பாக காலியாகிடும். ஏன்னா நம்ம ஒன்று சாப்பிட்டு ஸ்டாப் பண்ண மாட்டோம். ஒரே நாளே ஒரு 2-3 பீஸ் ஆச்சு சாப்பிட்ருவோம். அது வந்து ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக 2-3 நாளே காலியாகிடும். 1 வீக் வரைக்கும் வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக ப்ரௌனி வைக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகிடும். அது அப்புறம் வெளியே எடுத்து வைக்கணும், அப்புறம் ப்ரீஹீட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் வைக்கவே தேவையில்ல. வெளியவே வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ரௌனி வந்து கண்டிப்பாக நான் எல்லா ரெசிப்பியும் போடுறேன். அடுத்தது வந்து என்னோடய ப்ரெட் ரெசிபி, ப்ரெட்டு பன்னு அந்த மாதிரி கேட்குறீங்க. அது வந்து நான் ஈஸியாக போட்டுருவேன்னா, கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரட்டும், போடலாம், நல்ல ரீச் கிடைக்குன்றதுக்காக நான் போடாமலே வச்சுருந்தேன். உங்களுக்காக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில்னா அடுத்த வீடியோவாக நான் கண்டிப்பாக போட்டுடுறேன். ஏன்னா வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், என்னால் இப்போ எடிட் பண்ண முடியலையா, அதனால் வந்து கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. இந்த வீக்கில் வந்து கண்டிப்பாக வந்து பன்னு அப்படி இல்லைனா ப்ரெட் 2 வீடியோவில் எது வேணாலும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப நாளாக வந்து ப்ரௌனியில் க்ரிங்கிள் டாப் வரவே மாட்டேங்குது சிஸ்டர், என்ன பண்ணாலும் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னோடய ப்ரௌனி வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து அதில் என்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன்றது தெரியும். நம்ம அந்த எக் பீட் பண்ணதுக்கப்புறம் அந்த சாக்லேட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அது நல்லா ஷைனிங்காக வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிங்கன்னா போதும், நல்லா க்ரிங்கிள் டாப் வரும். அதே மாதிரி க்ரிங்கிள் டாப்பை வந்து நல்லா பொங்கி வருது, அது வந்ததுக்கப்புறம் உடஞ்சிருதுன்னு சொல்கிறீங்க. அது மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உடையாது. அதே மாதிரி ஓவன் டெம்பரேச்சர் தான் காரணம் அது எல்லாத்துக்குமே. நம்மளோட டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக வச்சு பேக் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம 180 டிகிரி வச்சாலுமே சில வந்து கரண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து சரியாக வரலன்னா கூட அது 180 டிகிரியில் கண்டிப்பாக அது இருக்கவே இருக்காது. அதுக்கு வந்து தான் தெர்மோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வச்சு செக் பண்ணும் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியும். குக்கீஸில் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் போட்டாலுமே ஹார்டாக வருதுன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக அப்படி வரவே வராது. நம்ம குக்கீஸ் மாவு பிசைவோம் இல்லையா, அப்போ வந்து ஹார்டாக சப்பாத்தி மாவுலாம் போட்டு பிசைவோம் இல்லையா, பூரி சப்பாத்தி மாவுலாம் அந்த மாதிரிலாம் போட்டு நம்ம பிசையக்கூடாது. நம்ம விரல்களால் லேசாக எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணாவே போதும். அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனேவே செய்யலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டைம் இருக்குன்னா கிளிங் ரேப் அப்படிலாம் பட்டர் ஷீட்டில் நல்லா டைட் பண்ணி நல்லா ரோல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே எடுத்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து க்ரன்ச்சியாக வரும், ஹார்டாக வரவே வராது. இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்னொரு சிஸ்டர் வந்து நீங்கள் 1/2 kgக்கு வந்து நான் 150 கிராம் சுகர் சொல்லியிருப்பேன். அது எல்லாருக்குமே வந்து நல்லா ஸ்வீட் சாப்பிட்றவங்களுக்கு அந்த கசப்பெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா 150 கிராம் போட்டுக்கலாம். இதில் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 120லேருந்து 150 கிராம் அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ட்ரிபிள் சாக்லேட்டுக்குனா நம்ம 150 கிராம் அளவுக்கு சுகர் வந்து கண்டிப்பாக தேவைப்படாது. நான் வந்து இன்னும் ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி அப்லோட் பண்ணவே இல்லை. உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, இன்னும் நான் நிறைய ரெசிபிஸ் போடாமலே இருக்கேன். ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப நாளாக 1/2 kg பிளாண்டி ரெசிபி போட சொல்கிறீங்க. கண்டிப்பாக வந்து இந்த வீக் அப்படி இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் நான் போட்டுடுறேன், கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து என்னோடய மெனு வந்து நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு வாரத்துக்குள்ளே நான் அந்த மெனு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் 2 மேக்ரூன்ஸ் ரெசிபி வந்து நான் அதில் சேர்த்துருப்பேன். கோகனட் மேக்ரூன்ஸ் அப்புறம் கேஷ்யூ, இந்த 2தோட ரெசிபி வந்து ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளாக கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் அதுவும் போடுறேன். என்னோடய சீக்ரெட்லாம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. நான் கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன் உங்களுக்காக. சூப்பராக வந்து பட்டர் குக்கீஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இது பேருக்கு ஏற்ற மாதிரி பட்டரியாக சூப்பராக இருக்கும். நம்ம அப்படியே உடச்சி வாயில் போட்டோம்னா அப்படியே நாக்கிலே கரைஞ்சிடும், சூப்பராக இருக்கும். இதோட ரெசிபி வந்து டீட்டெயிலாக வேணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.